Notebook LM, the most grounded AI research assistant by Google. Recently நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய டூல்ஸ்ல this one tool I genuinely love every single day. ரிசர்ச்க்கு யூஸ் பண்றேன், என்னோட டீமுக்கு ஒரு SOP query engine பில்ட் பண்ணிருக்கேன், கான்டென்ட் ரீபர்பஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றேன், என்னோட டீமோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்றேன், பிரசன்டேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். இந்த மாதிரி என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு, என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ்க்கு இந்த பர்టిక్యులர் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. This is one of my powerful research partner. இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ChatGPT Claude இந்த மாதிரி LLMs knows everything, பட் இதோட அவுட்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜெனரலா இருக்கும். இதனால ஹாலுசினேஷன்ஸும் நிறைய நடக்கும். பட் இந்த நோட்புக் LM only knows what you give. இதோட அவுட்புட் will also be grounded with specific context. So உங்களுக்கு அக்யூரசி அதிகமா இருக்கணும், பட் ஹாலுசினேஷன்ஸ் இருக்கவே கூடாது அப்படினாலும், உங்களோட ஸ்பெசிபிக் கான்டெக்ஸ்ட்ல இருந்து மட்டும் அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த நோட்புக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த டூலை நீங்களும் என்ன மாதிரி எப்படி எஃபெக்டிவா உங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்க வந்து கத்துக்க போறீங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் நோட்புக் LM அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறமா இந்த நோட்புக் LM பத்தி 6 டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை புதுசா we are bringing this for you. பிகாஸ் நீங்க இந்த பர்டிகுலர் டாபிக்கை பத்தி நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜஸ்ட் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் சர்ச்சிங் நோட்புக் LM அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா I'll just show you நோட்புக் LM தமிழ் அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ இங்கே போட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐ ஆல்ரெடி ஸ்போக்கன் அபவுட் திஸ் பர்டிகுலர் டாபிக். எப்போ இது நோட்புக் எல்லாம் ரிலீஸ் ஆன டைம்லேயே நான் வந்து ஐ ஆல்ரெடி ஸ்போக்கன் அபவுட் திஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 மினிட்ஸ் செஷன் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். பட் பேசிக் லெவலில் இருக்கும், நம்ம எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், சைன் இன் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் இங்கே வந்து பேசியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நோட்புக் எல்லாம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, இருந்தாலும் இது நம்மளோட அஜெண்டாவில் இருக்குது. சொல்கிறேன், நோட்புக் எல்லாம் போட்டாலும் நீங்கள் வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை நோட்புக் எல்லாம், இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ஸ்டெஃபின் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேச போகிறாரு. நிறைய யூஸ் கேசஸ் வந்து அந்த செஷனை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. 6 டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். இப்போ நாங்கள் உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி யூஸ் கேசஸையும் ஒரு சில டேட்டாஸை வந்து ஷேர் பண்ண முடியாது, பட் ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு டேட்டாஸை ஷேர் பண்ணி அதுலேருந்து எப்படிப்பட்ட கொஷின்ஸ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறோம். ஓகே, அடுத்த பாயிண்ட்டாக இந்த 6 டிஃப்ரெண்ட் யூஸ்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டேக்அவே கொடுத்து இந்த செஷன் முடிய போகுது. பட் இந்த 6 டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செஷனை பற்றி ஐ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் இதுல இருந்து பயங்கரமான ஒரு லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செஷன் முடியும் போது நீங்கள் எடுத்துக்க போறீங்க. ஸோ நவ் வித்வுட் எனி டிலே, வாட் எக்ஸாக்ட் இஸ் திஸ் நோட்புக் எல்லாம், இதனுடைய இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு we are going to get into this particular session. Without any delay, வாங்க செஷன் போகலாம். Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனில் இந்த ஒரு பவர்ஃபுல்லான AI டூல், அதாவது நோட்புக் எல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இது வரைக்கும் எத்தனை பேர் நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, பட் இனிமேல் இந்த நோட்புக் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஏன்றதை இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு புரிய வரும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பாயிண்ட், வாட் இஸ் நோட்புக் LM. ஸோ நோட்புக் LM அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான டேட்டாஸ், அதாவது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மல்டிபிள் ஃபார்மேட்ஸில் இருக்குது. யூடியூப் வீடியோஸாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸில் இருக்குது, PDF-ஆக இருக்குது, இல்லை ஆடியோ நோட்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய இடத்துலேருந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் தென் இது எல்லாமே கற்றுக்கிறது உங்களுக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறது உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்க எல்லா டேட்டாஸையும் எடுத்து இந்த நோட்புக் LM-க்கு கொடுத்துடலாம். இந்த நோட்புக் LM என்ன பண்ணால், it helps you to understand, summarize and learn from it instantly. எந்த வகையான ஃபார்மேட்ஸ்லேருந்தும் இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கான ஆன்சர்ஸை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த நோட்புக் LM-னால கொடுக்க முடியும். ஸோ இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜீனியஸாக இருக்கார், ஒரு டாப்பர். அவர் வந்து மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து படிச்சிருக்காரு, புக்ஸ்லேருந்து படிச்சிருக்காரு, யூடியூப் வீடியோஸை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த நிறைய சோர்சஸ் வந்து ரெஃபர் பண்ணி, நிறைய ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்களை படித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிருக்காரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் எக்ஸாம் போகும்போது நீங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி
மாதிரி அதாவது டீச்சர்ஸ் எடுத்தது கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, பட் இந்த ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு, அதை நீங்கள் போய் ஈஸியாக எக்ஸாமில் எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த நோட் புக் எல்லாம். ஸோ கடைசி நேரத்தில் உங்களுக்கான தேவையானதை சம்மரைஸ் பண்ணி ஈஸியாக கொடுக்க இந்த நோட் புக் எல்லாம்னால முடியும். ஸோ இந்த நோட் புக் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கரசல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், மைண்ட் மேப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நோட் புக் எல்லாமில் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போ இந்த நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணலாம்? ஸோ ஏன்னா இப்போ ChatGPT ஆன்சர் கேட்டாலும் கொடுக்கும். சில விஷயங்களை சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ChatGPT கூட அப்லோட் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட்லேருந்து எனக்கு ChatGPT கொஸ்டின் கேட்டாலும் ChatGPT எனக்கு ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய LLMs இருக்குது. ஸோ இந்த LLMs பதிலாக எப்போ இந்த நோட் புக் எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். when to use this notebook LM? when your sources are in multiple formats. ஆல்ரெடி சொன்ன மாதிரி PDF இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் கூட டேரெக்டாக அந்த நோட் புக் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஆடியோ நோட்ஸாக இருக்கலாம். ஸோ ஆடியோ நோட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஆடியோ நோட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அது கூட நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த நோட் புக் எல்லாம் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியோ நோட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நீங்கள் ChatGPT அப்லோட் பண்ணும்போது கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்காது. பட் இந்த நோட் புக் எல்லாம் கரெக்டான அவுட்புட் எந்த வித ஃபார்மேட்டில் உங்களோட டேட்டா இருந்தாலும் அவுட்புட் உங்களுக்கு சூப்பராகவே கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் when you know which source contains the answer, ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ண சோர்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ChatGPT, Gemini இதெல்லாமே ஜென்ரலான சில டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட LLMs. பட் இங்கே பர்டிகுலராக நீங்கள் டேட்டா கொடுக்க போகிறீங்க. ஸோ RAG அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த RAG கான்செப்டில் தான் இந்த நோட் புக் எல்லாமே ஒர்க் ஆகுது. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து MCP அப்படின்ற ஒரு கான்செப்ட் கற்றுக்க போகிறீங்க. ஸோ MCP பற்றியான வீடியோஸ் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் MCPயில். ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து இந்த நோட் புக் எல்லாம் கொடுக்கலாம். சில ஆடியோ நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், அந்த ஆடியோஸ் கொடுக்கலாம். இல்லைனா AI பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு புக் இருக்கலாம், அந்த புக்குக்குள்ள இந்த MCP கான்செப்ட் இருக்கலாம். இப்போ அந்த புக்கை கூட இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம், நோட் புக் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ நோட் புக் எல்லாம்ல MCP பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த புக்லேருந்து ரெஃபர் பண்ணி MCP பற்றின தானே அந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சோர்ஸஸ் எல்லாம் எனக்கான ஆன்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் when you need grounded answers, no hallucination. இப்போ ChatGPT, Gemini இந்த மாதிரி சில LLM மாடல்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் சில டைம் ஹாலிசினேட் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்கும். பர்டிகுலராக சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியை பற்றி உங்கள் கம்பெனியோட ஒரு பாலிசி கேட்குறீங்கன்னா வைங்க, ChatGPTக்கு உங்கள் கம்பெனியோட பாலிசி தெரியாது. அந்த டைமில் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடும், இல்லைனா ஹாலிசினேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாலிசினேஷன் வேண்டா, எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வேணும், 100% அக்யூரேட்டான ஃபேக்டான ஆன்சர்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஹாலிசினேட் பண்ணாது, நீங்கள் கொடுக்குறதான டேட்டாஸ்லேருந்து எக்ஸாக்ட் ஆன்சர்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு கிரியேட்டிவான ஆப் கிடையாது. ஸோ இதுலேயும் நீங்கள் சில வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ChatGPT, Gemini அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் LLM கிடையாது. இந்த இடத்துல ஹாலுசினேஷன் இல்லாமல் உங்களுக்கு 100% கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வேணும்னா அந்த டைமில் இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த நோட் புக் எல்லாம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் எந்த இடத்துல இது யூஸ் பண்ண போகிறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த நோட் புக் எல்லாமே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் தென் அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களோட கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும், கூகுள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இல்லை அங்கே போய் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நோட் புக் LM அப்படின்ற இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட் புக் LM கூட போயிடும். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ ஆப். ஸோ இங்கே நீங்கள் எதுக்கும் பே பண்ண தேவையில்லை, இது நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, பட் நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பே பண்ணி யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே இல்லை சூப்பராகவே நிறைய விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட் புக் LMோட இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சில நோட் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹைரார்கி ஆஃப் AI, லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிஸ், 7 ஹியூமன் ஸ்கில்ஸ் ஆஃப் ஏஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஆல்ரெடி கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷின் லேர்னிங் கற்றுக்கிறது கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெஷின் லேர்னிங் இன்டர்வியூ கைடெல்லாம் இந்த இடத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் நோட் புக்னு சொல்லி புது நோட் புக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது நோட் புக் க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேப்ஸ் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டேப்,
சேட் டேப் அண்ட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு 3 டேப் இருக்குது. ஸோ இங்கே சோர்ஸ் டேப்பில் உங்களுக்கான சோர்ஸஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஆட் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் லிங்க்ஸை கொடுத்துக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபைல் இருந்தாலும் வீடியோ ஃபைல் இருந்தாலும் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்ஸ் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் லிங்க்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரைவில் இருந்தாலும் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வித டேட்டா வந்தாலும் இந்த நோட் புக் எல்லாமுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட் இருக்குது. ஸோ இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹெட்டிங் வந்துடும். அந்த ஒரு புது நோட் புக் க்ரியேட் ஆயிரும். அதோட சம்மர் இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட்லேருந்து இந்த இடத்துல என்ன வேணும் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணால் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க அந்த டாக்குமெண்ட்லேருந்து உங்களுக்கான டேட்டாஸை கொண்டு வந்து ரிட்ரைவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி சேட் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் யாவது ஸ்டூடியோ, இந்த ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெனரேட்டர் ஏஐ பாட்காஸ்ட் பேஸ்ட் ஆன் யோர் சோர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்க சோர்ஸை வச்சு ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆடியோ பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், குவிஸ். ஸோ சில விஷயங்களை நீங்கள் படிக்கும் போது நீங்கள் படித்ததான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இது கற்றுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காது குவிஸ் எல்லாம் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதுக்கு ஒரு ஓவரியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நோட் புக் எல்லாமுக்குள்ளேயே நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் இன்டர்ஃபேஸ் ஆஃப் நோட் புக் எல்லாம். இந்த இடத்துல இந்த நோட் புக்கை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட் புக் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்மரி கொடுத்து இந்த இடத்துல நோட் புக் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் நோட்புக் எல்லாம். ஸோ இந்த நோட்புக் எல்லாமே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு 6 யூஸ் கேசஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்றதை, அந்த யூஸ் கேசஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் என்னன்னா SOP கைட்லைன்ஸ். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த SOP அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதை வந்து SOP கைட்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு SOP கைட்லைன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்சஸ்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் என்னென்ன SOPs ஃபாலோ பண்ணுறோமோ, அதாவது ஏகோ ஜானுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன SOPs நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ எல்லாமே இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸாக கிரியேட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போது நான் ஒரு புது எம்ப்ளாயியாக அந்த SOPயை நான் பார்க்குறேன். நான் வந்து ஏகோ ஜானுக்கு ஒரு கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி வந்திருக்கு. இந்த சம்மரி எதை வச்சுன்னா இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டேட்டாலேருந்து ஒரு சம்மரி கொடுத்துருக்கு. இங்கேருந்து நான் கற்றுக்கலாம். இந்த இடத்துல நான் போய் how to write a content for a coach John அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து, இந்த டேட்டாலேருந்து, இந்த SOPஸ்லேருந்து எனக்கான ஆன்சர் இந்த சேட் ஆப்பில் இந்த LLM கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த சேட் இந்த இன்டர்ஃபேஸில் வந்து எனக்கான அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் இன்கேஸ் நான் ஒரு புது எம்ப்ளாயி, நான் வந்து எப்படி ஒரு கான்டென்ட் வந்து ஏகோ ஜானுக்கு ரைட் பண்ணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போடுறேன். போட்டால் பார்த்தீங்கன்னா தி கோர் ஃபிலாசபி அண்ட் டோன் எப்படி இருக்கணும், கோர் ஃபிலாசபி எப்படி இருக்கணும், பி ஏ சேலஞ்சர் லீடர், பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பிஃபோர் கம்ஃபர்ட், ரீஃப்ரேம் டோன்ட் ஜஸ்ட் இன்ஃபார்ம், த ரூல் ஆஃப் அத்தாரிட்டி லாங்குவேஜ். இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு 7 ஸ்டேஜ் ஸ்கிரிப்ட் ப்ளூ பிரிண்ட், என்னோடய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஒரு கான்டென்ட் எழுதுறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தும் இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இன்கேஸ் நான் புதுசாக இருந்தேன்னா இதை பார்த்து நான் கற்றுக்கலாம். எப்படி நான் கான்டென்ட் எழுத போகிறோம், இந்த SOP வச்சுட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நான் எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் போய் எல்லா இந்த டேட்டாஸையும் ஓப்பன் பண்ணி லைன் பை லைனாக நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் சேட் பண்ணி இந்த நோட் புக் எல்லாம் அவுட்புட்டாக வாங்கிக்கலாம். எனக்கு ஈஸியாக எனக்கு புரிகிற மாதிரி சம்மரைஸ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த SOPயை ஈஸியாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணது, எனக்கு தேவையான டவுட்ஸும் இந்த இடத்துல நான் ப்ராம்ப்ட் பண்ணி எனக்கு தேவையானதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். ஸோ எங்களோட செகண்ட் யூஸ் கேஸ் என்னென்னா ப்ரெசன்டேஷன். ஸோ இதுலேருந்து ஒரு குயிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் எனக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ எனக்கு இமீடியட்டாக ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது, எனக்கு டேட்டாஸ் கையில் இருக்குது, எனக்கு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா AI டூல்ஸ் இருக்குது. பட் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கொடுத்துருக்கான டேட்டாலேருந்து எனக்கு சூப்பராக ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதை எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வேணும்னா இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகோ ஜானோட யூடியூப் தமிழ் சேனலோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி நம்மளோட ஏகோ ஜான் யூடியூப் சேனல்லேருந்து இந்த டேட்டாஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அனாலிட்டிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ்லேருந்து ஒரு சம்மரி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இப்போ எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேட் பண்ணி நான் கற்றுக்க முடியும். இப்போது பர்டிகுலர் இந்த இடத்துல யூஸ் கேஸ் நான் என்ன பேச போகிறேன்னா ப்ரெசன்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜ்,
செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, கம்யூனிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ கெயின் இருக்காங்க, கான்டென்ட் லைப்ரரி, என்கேஜ்மெண்ட் ரேட் என்ன இருக்குது, அண்ட் தென் எந்தெந்த பீரியடில் எனக்கு பர்டிகுலராக எந்த வீடியோ போகும்போது எனக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொசிஷன். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா எதுவுமே கொடுக்கல. நான் கொடுத்துருக்கேன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து அந்த டேட்டாஸ்லேருந்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் இது ஈஸியாக என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். ஒரு போர்ட் மீட்டிங்கில் உங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து ஈஸியாக ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான இங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் தென் ஈஸியாக உங்களால் ப்ரெசென்ட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குவிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா இந்த நோட் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை செகண்ட் யூஸ் கேஸ் which is creating a presentation using my data inside this notebook LM. My third use case என்னன்னா in terms of finance. உங்கள் ஃபினான்ஸை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபினான்ஸில் வந்து மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸில் மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், வரவு செலவெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த நோட்புக் LMல யூஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஸை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டம்மியான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிராண்ட் ஃபோர்ஜ் வெஞ்சர்ஸ் Q1 2026 பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட், அதுக்கு சம்மரி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் சேட் பண்ணி உங்களுக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இல்லை பர்டிகுலர் வெண்டர்கிட்டருந்து எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இல்லை எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் டு மந்த் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஈஸியாக ஒரு டேட்டா டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் காமிச்சேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டேபிளை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளை கொண்டு கொடுத்துருக்கு. ஸோ ஜான்வரி பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, க்ரோத் எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத காமிச்சிருது. ஃபெப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்னோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஈஸியான ஒரு டேபிளாக எனக்கு புரிகிற மாதிரி கொண்டு கொடுத்துருச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா Q1 அதோட ப்ளூ பிரிண்ட், அதோட ப்ரெசன்டேஷன் எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பில்டிங் தி ஃபோர்ஜ் Q1 ஃபினான்ஷியல் ரிவ்யூ, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, நெட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட், க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃப்ளோ அட் கிளான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ட்ரஸ்ட் இன் த ஃபியூவல் ஃபார் ஆர் என்ஜின், எந்த கிளைண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் ஃபின்சவர் அட்வைசரின்றது எனக்கு நிறைய ஃப்ளோ வந்திருக்கு. இந்த சார்ட்டில் வந்து எனக்கு பெருசாக காமிக்குது, அதனால் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அபெக்ஸ் ஃபின்சவர்ட் வந்து எனக்கு நிறைய இன்கம் வந்திருக்குது. சன்ரைஸ் ஃபார்மாலேருந்து, இங்கே பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃபின்டெக்லேருந்து, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலேருந்து எனக்கு இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எனக்கு ஈஸியாக காமிக்குது. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.3 crore பேக் இன்டு தி ஏஜென்சி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு ஈஸியாக என்னோடய ஃபினான்ஸை ட்ராக் பண்ணுற மாதிரி, என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த நோட்புக் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஒரு டம்மி பேங்க் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் இந்த கிளாட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண ஒரு டம்மி பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட் இருந்துச்சுன்னா இந்த நோட்புக் எல்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக அதை ட்ராக் பண்ணுறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சேட் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் யூஸ் கேஸ். ஸோ என்னோடய ஃபோர்த் யூஸ் கேஸ் என்னென்னா கான்டென்ட் ரீபர்பஸிங். ஸோ இந்த இடத்துல என்னோட கான்டென்ட்டை ரீபர்பஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாட் வந்து ரீசெண்டாக இந்த Opus 4.7 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ எனக்கு இதை பற்றி ஒரு கான்டென்ட் நான் க்ரியேட் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இதை பற்றி ஒரு ஓவர் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த Opus 4.0 பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ண அவங்களோட டாக்குமெண்ட்ஸை, அதாவது இந்த Opus 4.7 பற்றி அவங்க ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸை இங்கே டேட்டாவை நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சோர்சஸ்லேருந்து எனக்கு இங்கே ஒரு சம்மரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வேணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கீ காம்பனன்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் Opus 4.7 அப்படின்ற சஜஷன் இங்கே கொடுக்குது. இந்த சஜஷன் கிளிக் பண்ணியும் கீ டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இங்கே நான் டைப் பண்ணி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ இந்த Opus 4.7 பற்றி எனக்கு ஒரு போஸ்ட் போடணும், எனக்கு வந்து ஒரு கரசல் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் கரசல் சூப்பரான ஒரு கரசல் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல Opus 4.7 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பில்ட் ஃபார் ரெலிகேஷன் நாட் பை சூப்பர்விஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லா வித கரோசல்ஸும் சூப்பராகவே எனக்கு டிசைன் பண்ணி கொண்டு கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒன் மோர் ஆப்ஷன் கால்ட் ரீரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணியும் இந்த இடத்துல நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, இப்போ இந்த ஸ்லைடுக்குள்ளேயே நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனை இன்னும் இந்த நோட்புக் எல்லாம் கொண்டு வரல. இன்கேஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா ஏஐ டூல்ஸும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா
காம்படிஷனில் இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஏஐ டூல்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூசருக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும், ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நோட் புக் எல்லாமும் அவங்களோட இந்த இன்டர்ஃபேஸஸ் வந்து இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ணுற மாதிரி ஈஸியாக கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக, ஃபியூச்சர்னு இல்லை நியர் ஃபியூச்சர்லேயே அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கொரோசல்ஸ் எல்லாம் என்னால் இந்த நோட் புக் கிளம்லேருந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, லிங்க்டின்ல இந்த மாதிரி ஒரு கரசலை வந்து நான் போஸ்ட் போடணும், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கரசல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை ஈஸியாக போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே மைண்ட் மேப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த மைண்ட் மேப்ஸ் பற்றி பேசிட்டோம். பட் ஓப்பஸ் 4.7 கீ கேப்பபிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் மைண்ட் மேப்ஸும் ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு லேர்ன் நியூ திங்ஸ். சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ் கேஸ் என்னென்னா ஜெமினாய் இன்டெகிரேஷன். ஸோ இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெமினாய் வந்து ஒரு கூகுள் ப்ராடக்ட், அதே நேரத்தில் இந்த நோட் புக் எல்லாமே ஒரு கூகுள் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ ஈஸியாக இந்த ஜெமினாய் கூட நோட் புக் எல்லாமே இன்டெகிரேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே நோட் புக் எல்லாம் இதை கிளிக் பண்ணால் ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெமினாய் ஜெம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி இந்த ஜெம் க்ரியேட் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நோட் புக் எல்லாமே எப்படி இது இன்டெகிரேட் பண்ணி நமக்கான சில விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகோ ஜான் லிங்க்டின் ரைட்டர் அப்படின்ற ஒரு ஜெம் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஜெமினாய்க்குள்ளே. இந்த இடத்துல ரைட்டர் லிங்க்டின் போஸ்ட் ஃபார் ஏகோ ஜான் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட் புக் எல்லாம் அப்படின்ற இன்டெகிரேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணனா இந்த இடத்துல என்னென்ன நோட் புக் நான் க்ரியேட் பண்ணிச்சிருக்கணும் எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இந்த கிளாட் ஓப்பஸ் 4.7 பற்றி எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் போடணும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இங்கே ஆட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த நோட் புக் வந்து இப்போ இந்த ஜெமினாய் கூட இன்டெகிரேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ இந்த ஜெமினாய், சாட் ஜிபிடி இது எல்லாமே இந்த கிரியேட்டிவ் ஆப்ஸ் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த நோட் புக் எல்லாமே என்ன பண்ணும், இது வந்து உங்களுக்கு ஆலுசினேட் பண்ணாமல் எக்ஸாக்ட் ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இந்த நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போது இதை ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் விஷயத்தையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போது எனக்கான கான்டென்ட்டையும் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ட்ரிகர் பண்ணுறேன், ரைட்டர் லிங்க்டின் போஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு கிளாட் ஓப்பஸ் 4.7 நான் நோட் புக் கொடுத்துருக்கேன்ல அந்த நோட் புக்கில் இந்த கான்டென்ட்டை எடுத்து எனக்கான ஒரு லிங்க்டின் போஸ்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அது எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணது நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஜெம் நான் ஆல்ரெடி நாங்கள் கஸ்டம் ஜெம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏகோ ஜான் லிங்க்டின் ரைட்டர் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கஸ்டம் ஜெம் தான் இது. இப்போ அனலைசிஸ் பண்ணி போஸ்ட் அனலைசிஸ் பண்ணுது. கான்டென்ட் ஃபார்மேட், ஏ ஃபார் பிஸ்னஸ், ஃபவுண்டர் வேல்யூ போஸ்ட் அப்படின்ற எல்லா போஸ்ட் அனலைசிஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் போஸ்ட்டும் இங்கே வந்துருச்சு. ஸோ ஏ ஒர்க் ஃபோர்ஸ் ஜஸ்ட் காட் மேஜர் ப்ரொமோஷன், மோஸ்ட் ஃபவுண்டர்ஸ் ஆர் ஸ்டில் டீச்சிங் லைக் அ சாட் பாட்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லிங்க்டின் போஸ்ட் எனக்கு இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வைஸாக இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்குது, சூப்பரான ஒரு லிங்க்டின் போஸ்ட் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ பேஜ் நோட்ஸும் எனக்கு இங்கே வந்துருக்குது. ஸோ இது வரைக்குமே என்னோட லிங்க்டின் போஸ்ட். ஸோ இப்போது இந்த இடத்துல பிக்சர்ஸ் சொன்னாலும் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி சொன்னாலும் எனக்கு சூப்பரான ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜெமினாயை இப்போ நோட் புக் எல்லாம் கூட இன்டெகிரேட் பண்ணி எனக்கான நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். என்னோட லிங்க்டின் போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஜெமினையும் நோட் புக் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி என்னால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெமினாய்க்குள்ளே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரியேட் இமேஜ், கேன்வாஸ் இருக்குது, டீப் ரிசர்ச் இருக்குது, கிரியேட் வீடியோ இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜெமினாய்க்குள்ளே பண்ண முடியும். அண்ட் தென் இப்போது இந்த நோட் புக் எல்லாம் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுனால என்னோட டேட்டாஸ் எல்லாம் நோட் புக் எல்லாம் கொடுத்துடலாம். அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக எனக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை வந்து ஜெமினாய் கூட நான் ப்ராம்ப்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் மல்டிபிள் டூல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால் நிறைய ஒர்க்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எந்தெந்த டூல்ஸால யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் திஸ் ஜெமினாய் அண்ட் நோட் புக் எல்லாம் இன்டெகிரேஷன். அண்ட் தி லாஸ்ட் யூஸ் கேஸ் ஃபார் திஸ் வீடியோ, இன்னும் நிறைய யூஸ் கேஸஸ் இருக்குது. இந்த வீடியோக்கான லாஸ்ட் யூஸ் கேஸ் என்னன்னா லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங்ன்ற விஷயம்
எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு புது டூல் வந்திருக்கு, அந்த டூலை பற்றி கற்றுக்கணுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து எனக்கு ஒரு மேத் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மேத் ப்ராப்ளம் வந்து ஒரு வீடியோவாக இருக்குது, யூடியூப் லிங்க்கில் இருக்குது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு புரியல, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுன்னு சொல்லி இந்த நோட் புக் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேர்னிங்காக இந்த நோட் புக் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் கான்செப்ட் அப்படின்ற ஏகோஜ் ஆன் யூடியூப் சேனல்லே இந்த ரேக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு யூடியூப் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை சோர்ஸாக அந்த இதை நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எனக்கு சில விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சம்மரி கொடுத்துருக்கு. இந்த சம்மரிலேருந்தும் எனக்கு தேவையான கொஸ்டின்ஸ் இல்லை, எனக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல நான் ப்ராம்ப்டாக கொடுத்து அதுக்கான ஆன்சர் நான் வாங்கிக்கலாம். இல்லை இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன், இப்போ இந்த வீடியோ எனக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குவிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த குவிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், நோட்புக் எல்லாமே எனக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ரைமரி ரீசன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் லைக் ChatGPT ரிக்வெஸ்ட் ரேக் இன் கார்பரேட் செட்டிங் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போது இந்த வீடியோ நான் கண்டிப்பாக பார்த்துருந்தேன்னா எனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களை செல்ஃப் எவால்வேட் பண்ணுறதுக்காக, இன்னும் பெட்டராக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அதில் என்ன யூஸ் பண்ணலாம்னா குவிஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் படிச்சுக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்றதுக்காக இந்த குவிஸை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த கான்செப்டே நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன், எனக்கு கான்செப்ட் வந்து நான் பார்த்துட்டேன், பட் இன்னும் எனக்கு பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ்லாம் அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு வேணும், யார்ட்டையும் கேட்க முடியாது. இப்போ யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண விட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. கொஸ்டின்ஸ் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கும் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நோட்புக் எல்லாமுக்குள்ளே போய் இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன், இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் கொஸ்டினை கேட்டால் இந்த நோட்புக் எல்லாம் எனக்கான ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்தோம். அப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த நோட்புக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களால் எந்த விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியும். இப்போது எந்தவித கான்செப்டாக இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எனக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்குறது புரியுதில்லை, எனக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியுதில்லை, இல்லை என்னோட டியூட்டர் சொல்லிக் கொடுக்குறது புரியுறதில்லை, இல்லை கம்பெனி இந்த விஷயத்தை நான் சால்வ் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா அதை கற்றுக்கிறதுக்கு இப்போ இந்த நோட்புக் எல்லாம் மாதிரி டூல் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ லேர்னிங்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டூல் இந்த நோட்புக் எல்லாம். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கோட வீடியோலேருந்து இந்த நோட்புக் எல்லாம் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த யூஸ் கேசஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த யூஸ் கேசஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. இதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த சில யூஸ் கேசஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சேன். இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது, இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது பே டூல் கிடையாது, இது ஃப்ரீ டூல் தான், இதுக்கு இந்த லிமிட்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு டூல் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, the real advantage lies in turning knowledge into actions faster and smarter. நிறைய AI டூல்ஸ் இருக்குது, நம்மளோட நிறைய ஒர்க்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய AI டூல்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய AI டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த AI டூல்ஸோட ரியல் அட்வான்டேஜை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா ஆஸ் அ ஹியூமன் இப்போ நம்மளோட வேலை என்ன, கரெக்டான ஆக்ஷன் எடுக்கும், கரெக்டான டிசிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறமா கரெக்டான ஆக்ஷன் எடுக்கும். அதுதான் நம்மளோட இப்போ வேலை. அந்த டிசிஷன், அந்த ஆக்ஷனை எவ்வளோ ஃபாஸ்டர், எவ்வளோ ஸ்மார்ட்டராக எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ஒரு AI டூல் மாதிரி, இந்த ஒரு நோட்புக் எல்லாம் மாதிரி, இந்த இடத்துல நீங்கள் டேட்டாஸ் கொடுத்தாலே போதும், உங்களுக்கான அவுட்புட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கான லேர்னிங் அந்த இடத்துல இந்த ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக அது சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட வேலை என்ன, அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், சீக்கிரமான டிசிஷன் எடுக்கணும். ஸோ இது தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ இதே மாதிரி நிறைய டூல்ஸ் நமக்கு இருக்குது. ரியல் அட்வான்டேஜ் இந்த ஏஐலேருந்து நமக்கு எப்போ கிடைக்குன்னா, நமக்கு இருக்கிறதான நாலேஜை ஆக்ஷன்ஸாக ஸ்பீடாக ஸ்மார்ட்டாக எடுக்கிறோம்ல, அப்போ தான் இதோட ரியல் அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் திங்க் ஸ்மார்ட் அண்ட் ஆக்ட் ஃபாஸ்ட். வித் திஸ் செட், we'll meet again in another video. Until then, bye from Struggle. வண்டர்ஃபுல். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே செஷனை வந்து பார்த்து முடிச்சிருக்கீங்க. ஸ்டெஃபினும் சூப்பரான ஒரு டேக் அவே பாயிண்ட்டை கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷனை முடிச்சிருக்காரு. அந்த டேக் அவே பாயிண்ட் கூட சேர்த்து நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. அந்த செஷனை நம்மளுடைய இந்த செஷன் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணல. வாட் இஸ் நோட்புக் எல்லாம் பார்த்தோம், 6 டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்ன்றது பார்த்தோம். டேக் அவே லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சூப்பராகவே ஸ்டெஃபின் வந்து சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இன்னொரு போனஸ் பாயிண்ட்டை கூட ஐ வுட் லைக் டு கிவ் யூ ஆல் அண்ட் யூ கேன் லேர்ன் த பர்டிகுலர் பாயிண்ட் ஃப்ரம் ஹியர். அது என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் வாங்க.
இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபன் இது ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள காமிச்சிருக்காரு. ஏஐ கோச் ஜான்ஸ் நம்ம சேனலுடைய குரோத் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ ஆல்ரெடி நாங்க டேட்டா செட்ட இங்க அப்லோட் பண்ணி, அதில ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க கேட்டிருக்கோம். ஓகே. யூடியூப் அனாலிட்டிக்ஸ்லேருந்து டேட்டாவ அப்லோட் பண்ணி, அங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராக் மாரி நெறைய பேர் ராக்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில நம்ம என்ன டேட்டா அப்லோட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேத்த மாரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டுக்கலாம். பட் இங்க ஒரு படி மேல போய், ஒரு 2 ஏஜென்ட்ஸ் பாட்காஸ்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசவும் செய்யும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாட்டம்ல இங்க வந்து இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, அது பாட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ நோட் மாரி வரும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து லெசன் படிக்கலாம். இதனோட அனாலிசிஸ ஒரு பாட்காஸ்ட் டைப்ல 2 பேர் பேசியிருப்பாங்க. இப்போ இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்டராக்டிவ் மோட் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட டேட்டாவுக்கு ஏத்த மாரி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஓகே. நான் ப்ளே பண்றேன் பாருங்க. Welcome to this custom deep dive. Usually when we talk about why something goes viral on the internet, we imagine someone just catching lightning in a bottle. Right, like it's just total luck. Exactly. But imagine looking at a winning lottery ticket. And ஸோ instead of இப்போ seeing random, இந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜாயின் அப்படின்ற மாரி நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் நான் வந்து பண்ணேன். அதையுமே நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணி நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். numbers, you see, whoa, did someone just break the fourth wall? Let's hear it. Hey, what is your name? That is a wonderful question. Yeah, thanks for joining in. You can call me the expert speaker. And I am the host speaker. We're thrilled to have you here. We love it when our special. Oh yeah, let's hear it. Okay, so hello expert speakers. I would like to get some knowledge about the data, what didn't go well, and what is the inputs that you would like to give me, and what is my audience are more interested to watch, because for few sessions, audience are not showing much interest. So my learners who are mostly are working professionals, I feel. So what is the data is speaking about, and can you talk about that particular insight so that I can produce that kind of contents on a repetitive basis so that I can keep my audience engaged throughout? Welcome. That is the perfect question to ask right now. Yeah, you basically just jumped right into the core of our analysis And we are analyzing this massive data report for a reason. because we want to find the exact repeatable blueprint for growth. So let's immediately focus on what the data shows did not work well. Okay, let's unpack this. We have a clear pattern of underperforming content. The first thing to know is that your assumption about your audience is correct. Yeah, the data confirms that your learners are working professionals. They are career driven. They are not looking for academic theory. Pure data science theory like statistics explainers or DSA basics performed very poorly, Exactly. Standalone statistics videos averaged under 1,000 views. which is way below the channel average of over 13,000 views. They're too academic. They lack career urgency. The audience doesn't come for textbook education, they come for career transformation. So your insight should be always frame concepts through the lens of career change. Like, don't just teach the topic, teach how this skill makes you money. Another big underperformer, shorts or videos under 60 seconds. We were just about to talk about that. It completely shatters the conventional. ஓகே. ஸோ இந்த மாரி தான் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாரி, இதில இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அடுத்த கன்டென்ட் நம்ம வந்து எத பண்ணலாம்? ஆக்சுவலா யார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்டென்ட்ல அதிகமா என்கேஜ் பண்றாங்க அப்படின்னு இன்னும் கமெண்ட் செக்ஷன்லாம் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கூட நான் எடுத்து போடலாம். பட் இப்போ பண்ணல. பட் அத போட்டேன்னா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சைட் வந்து எனக்கு வந்து எடுத்துக் கொடுக்கும். அதிலிருந்து கூட நான் வந்து டெசிஷன்ல எடுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் அதிகமா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கு போகாம, ஜஸ்ட் இதிலிருந்து ஒரு சில இன்சைட் கிடைச்சிருச்சா, ஓகே ஒரு குயிக் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எனக்கு ஒரு 3, 4 ஆக்ஷன் ஐட்டம்ஸ் மட்டும் கூட ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தட் அண்ட் see how exactly this would work ன்னு சொல்லிட்டு போலாம். ஸோ இந்த மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்ஸ்லாம் இருக்கு, ரிப்பீட்டட் அனாலிசிஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இன்டராக்டிவ் மோட வந்து ஆன் பண்ணி, யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஸோ தட் யூ கேன் டேக் த மேக்ஸிமம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அண்ட் ரெடியூஸ் யர் டைம். தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போனஸ் பாயிண்ட்டா குடுக்கணும்னு இருந்தேன். ரைட். ஸோ இப்போ நம்ம செஷன் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் நான் என்ன சொல்ல போறேன்றது தெரியும். அது என்ன பாயிண்ட் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லப் போறேன். வாங்க போலாம். மை கோல் எதை டீச் பண்ணாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இந்த சேனலில் யார் வந்து ஒரு லாங் ஃபார்மர் டீப்பர் செஷன் எடுத்தாலும் வி வில் பிளான் அதுக்கேற்ற மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷனை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை புரிய வச்சிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆர் இதுலேருந்து நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சிருக்கா? காம்ப்ளெக்ஸாக போனோமா? பிகாஸ் வி வுட் நெவர் ட்ரை டு கோ மச் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணலாம் அப்படின்றது தான் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் ஹியர். பட் அது நீங்கள் சொன்னதும் தெரியும். உங்கள் லைக்கை தாண்டி ஒரு 2 நிமிஷம் எடுத்து just drop your comments in the comment section and let us know how this particular session, whether it is really making some impact on your career
அப்ஸ்கில் அடுத்த லெவல் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் உங்களோட ஏஐலாம் டே டு டே லைஃப்ஸில் யூஸ் பண்ணி ஹையர் ப்ரொடக்டிவிட்டியான ஏரியாவில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் புது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டிகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.